ஓம் நமோ வெங்கடேஷாய. டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட்ஸோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். கீழ் திருப்பதியில் கொடுக்கக்கூடிய ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கு காலையில் 2 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் நாளை காலைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கனும் கொடுத்தாங்க. சாயந்தரம் 4 மணி போல் இன்றைக்கு உண்டான கோட்டை இந்த இடங்களில் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸ்ரீவாரிமெட்டில் திவ்யதர்ஷன் டோக்கன் காலையில் 6 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி இன்றைக்கு உண்டான டைம் ஸ்லாட் டோக்கன் கொடுத்தாங்க. அங்கே 4:30 மணி போல் மினிமம் டோக்கன்ஸ் அவைலபிளாக இருந்தது. அலிப்பிரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் வாங்கிட்டு சுவாமி தரிசனம் பார்க்கணுன்னா இப்போ சொன்ன இந்த இடங்களில் ஏதாச்சும் ஒரு இடத்துல ஆதார் வச்சுக்கிட்டு க்யூவில் நின்று நம்ம டோக்கன் வாங்கிட்டு தரிசனம் பார்க்கலாம். ஒரு தடவை இந்த டோக்கன் வாங்கினா திவ்யதர்ஷன் டோக்கனோ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனோ மறுபடியும் வாங்குறதுக்கு 30 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஏர்லி மார்னிங் டைம் ஸ்லாட்டில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 1:30லேருந்து 2:30 மணி நேரமும், மதியானத்துலேருந்து நைட் வரைக்கும் உண்டான ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் திவ்யதர்ஷன் டோக்கனில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 5 மணி நேரமும், 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 2லேருந்து 4 மணி நேரமும், டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கறதுக்கு 10லேருந்து 12 மணி நேரமும் ஆகலாம். தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா எதுக்கும் கொடை வச்சுக்கோங்க. அடுத்து டிடிடிலேருந்து வந்திருக்கிற முக்கியமான அப்டேட் பார்க்கலாம். ஆன்லைன் தரிசன டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய இடைத்தரகர்களை அணுக வேண்டாம் என்று டிடிடி மீண்டும் தனது பக்தர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளது. சமீபத்திய சரிபார்ப்பில் சுமார் 14,449 ஸ்ரீவாணி பரிவர்த்தனைகள், அதாவது ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் 545 பேர்களால் புக் பண்ணிக்கப்பட்டிருக்கதாகவும், டிடிடி அந்த டிக்கெட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் செய்து அவங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு யூசர் ஐடி லாகின்லேருந்து மொத்தம் 225 ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சந்தேக நபர்கள் தரிசனத்துக்கு வரும்போதெல்லாம் அவர்களது அடையாளங்களை டிடிடி விஜிலன்ஸ் சரிபார்த்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தரிசனம், சேவைகள் மற்றும் தங்குமிட முன்பதிவு ஆகியவற்றில் போலி அடையாள அட்டைகள் தரிசனத்துக்கு வரும் பக்தர்கள் டிடிடி விஜிலன்ஸ் அடையாளம் கண்டு வருகிறது. எனவே பக்தர்கள் இடைத்தரகர்களை அணுகாமல் ஆன்லைன்லேயோ இல்லைன்னா கரண்ட் புக்கிங் கவுண்டர் ஆஃப்லைன்லேயோ டிடிடியோட டிக்கெட்ஸை புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டீஸில், அதாவது தவறாக புக் பண்ணுறவங்க மேலே கிரிமினல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. பல்க் புக்கிங் செய்கிறவங்கள்ட்ட ஆதார் கொடுத்து புக் பண்ண போகிறப்போ டிடிடி ஒருத்தவங்களோட ஆதார் பிளாக் ஆகிருக்கு, அதை வச்சுட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணால் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது. சாரி, யுவர் டிக்கெட் cannot be booked right now, ப்ளீஸ் ட்ரை again லேட்டர். இந்த மாதிரி இஷ்யூ வந்தால் நம்மளோட ஆதார் பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம் போல இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. நான் கஸ்டமர் கேர்லேயே கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதுக்கு கஸ்டமர் கேரில் இந்த ஆதார் நம்பர் பிளாக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பல்க் புக்கிங்கில், அதாவது பண்ணவங்க பல்க் புக்கிங் பண்ணலை, அவங்க ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அவங்க பல்க் புக்கிங் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் இவங்களோடதும் பிளாக் ஆகிடுச்சு. இந்த ஆதார் இதோட ஃபோன் நம்பரும் சேர்த்து பிளாக் பண்ணியிருக்கிறதா கஸ்டமர் கேரில் சொல்லியிருக்கிறாங்க. நாளைக்கு ஆடிப்பூரம் பூதேவியோட அம்சமான ஸ்ரீ ஆண்டாளோட அவதார திருநாள். இதை முன்னிட்டு திருமலாவில் அனந்தாழ்வார் தோட்டத்தில் விசேஷமாக மலையப்ப சுவாமி தாயாருக்கு பூஜைகள் செய்வாங்க. அங்கே மலையப்ப சுவாமி தாயார் சாயந்தரம் போல் எழுந்தருள்வார். நம்ம அங்கே இருந்தால் பார்க்கலாம். அண்ட் கீழ் திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோயிலையும் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு காலையில் ஸ்நபன திருமஞ்சனம் நடக்கும். சாயந்தரம் ஆண்டாள் ஆஸ்தானம் செய்வாங்க. ஆகஸ்ட் 12 13 நேரில் திருமலை ஸ்ரீவாரி கோயில் அண்ட் டிடிடியோட மற்ற கோயில்கள் உண்டியலில் போடுற வாட்சஸ், மொபைல்ஸ் எல்லாம் ஏலம் விடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஆஃப்லைனில் இதை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜென்ரலாக ஆன்லைனில் சொல்லுவாங்க, பட் இந்த தடவை ஆஃப்லைனில் சொல்லியிருக்கிறாங்க. என்னென்ன டைப் ஆஃப் வாட்சஸ், மொபைல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. 08772264429 08772264429. இந்த நம்பருக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸில் நீங்கள் கால் செய்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சால் இதை தவிர தகவல் இதை பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஆஃப்லைனில் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் கொடுப்பாங்க. நேரில் கூட நம்ம போய் டவுட் கேட்டுக்கலாம். அட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் மேனேஜர் ஏஇஓ ஆக்ஷன்ஸ் டிடிடி ஹரே கிருஷ்ணமார் திருப்பதி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை
63,095 பேர் உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.72 கோடி ரூபாய் முடிக்காணிக்கை கொடுத்தாங்க. 23,127 பேர் டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் காலையில் 7:45 போல் ஜாயின் பண்ணவங்களுக்கு சுவாமி தர்ஷனம் பார்க்கறதுக்கு 6 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிடிடிலேருந்து புக்கிங் பற்றின அப்டேட்ஸ் சீக்கிரமாக வந்துடும். எப்போ வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுற எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய பக்தர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும். தேங்க்யூ.